கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் டேட்டு 15/6/2024 ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தாங்க பார்க்க போகிறோம். காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 658 கூடிய ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் மெம்பராக ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், அதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது பெருசு இல்லை, கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதான் முக்கியம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை டாப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், தெரியும், ஓகேங்களா? இப்போ நம்ம காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 658 பார்க்குறதுக்கு முன்னாடி நிர்மல் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 5, பி போர்டு 5, சி போர்டும் 5. இதோட பேட்டர்னை பார்த்தீங்களா? ஆல் போர்டு 5 போட்டிருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லணும்னா, ஓகேங்களா? இதில் வந்து நமக்கான ஒரு வின்னிங்கை பார்த்துருவோம். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா, புது நம்பர் இறக்குனா நம்மளுக்கு 3 டிஜிட் கூட வின்னிங் இருக்கும். பழைய நம்பரு இறக்குனா ஒன்றுமே நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இருக்கு. அதாவது என்னென்ன இருக்குன்னா, இந்த ஒரு நிமிஷம், பி போர்டு 5 வந்திருக்கு. ஏ போர்டுமே நம்ம நேற்று அப்படியே சொல்லியிருந்தோம், இந்த 5 இந்த 4 மாதிரி 5ம் தொடரும், அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கன்னு. ஓரளவுக்கு ஏ போர்ட்லேயும் பி போர்டுலேயும் மேட்ச் பண்ணி தாங்க நம்ம சூப்பராக தரமாக கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஓரளவுக்கு கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ஆல் போர்டில் மிஸ் ஆயிடுச்சு. இந்த 555 நம்ம எதிர்பார்க்கல. இந்த மாதம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான், ஆனால் இந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கலைங்க. அதுவும் நிர்மல் லாட்டரிக்கு எதிர்பார்க்கல. டபுள்ஸ் தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ட்ரிபிள்ஸாகவே அடிச்சிட்டான், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஒரு காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கான ஒரு வீடியோ பார்த்துருவோம். அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வின்னிங் கண்டிப்பான முறையில் அடித்தா தான் உண்டு. ஏன்னா இல்லைன்னா இந்த பேட்டர்னான்னு இப்போ லாஸ்ட்டாக ஒரு பேட்டர்ன் எடுத்துருக்கோம், அந்த பேட்டர்ன் படி அடித்தா தான் உண்டு. அடிக்கலைன்னா என்னன்னு கொஞ்சம் பொறுமையாக யாருமே கேம் பார்த்துட்டு தான் பொறுமையாக விளையாடணும், ஓகேங்களா? புரியுதா? இப்போ வாங்க ஏ போர்டு 5 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்றத பார்த்துருவோம். ஏ போர்டு 5 வச்சு நமக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 9. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 9, 2, 6, ஓகேங்களா? அதாவது 9, 2, 6. ஏ போர்டு இந்த 5 வைத்து 9, 2, 6 இதான் மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான், ஓகேங்களா? 9, 2, 6 இது வந்து ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். காருண்யா லாட்டரியில் ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவல் விளையாடுறவங்களுக்கான ஒரு கெஸ்ஸிங். இதுலேயே 3 டிஜிட் பாக்ஸாக நீங்களே இதில் ஒவ்வொரு நம்பர் எடுத்து கிரியேட் பண்ணி மறக்காமல் நீங்கள் தரமாக ப்ளே பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டும் 5 தாங்க. பி போர்டும் 5 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். பி போர்டு 5 இறங்குச்சுன்னா நமக்கு இறங்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8ங்க. ஃபஸ்ட்டு பி போர்டு 5னாலே 8க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது, ஓகேங்களா? 8 அதுக்கப்புறம் அந்த 5க்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தாங்க. பி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய அடுத்த ஒரு நம்பர் 0 தாங்க. 0வுக்கு அடுத்தாப்புல நமக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தாங்க. அதாவது பி போர்டு 5 வைத்து நமக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 8, 0, 7 இதான் மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் இதுதான் 807. இது பி போர்டு 5 வைத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டும் 5 மாதம் கொஞ்சம் மோசமாக தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது 10ஆம் தேதியிலேருந்து இந்த 15 தேதி வரைக்கும் ஒரே உருட்டல், ஒன்றும் சரியே இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா.
வாங்க நம்ம அடுத்து சி போர்டு பார்த்துருவோம். சி போர்டு 5க்கு 5 இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? இந்த 5ம் விடாது கருப்பு போல. இந்த 5மே நம்மளை விடாம துரத்துறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறோம் 5 வச்சு அடுத்து நெக்ஸ்ட் வேற நம்பர் இறங்குச்சுன்னா 7 தாங்க இறங்கும். 7 இல்லாத பட்சத்துல ஃபைனலா ஒரு நம்பர் என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, 3 தாங்க. அதாவது 5, 7, 3 சி போர்டு இந்த 5ஐ வைத்து வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 5, 7, 3. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் சி போர்டு 5 வைத்து. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஏபி ஏசி பிசி. ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? இந்த ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 7, 5. ஓகேங்களா? ஏபி ஏசி பிசியில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 7, 5. அதுக்கடுத்து வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 3, 0. ஓகேங்களா? 3, 0. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 7. ஓகேங்களா? உங்களுக்கு கரெக்டாக தெரியல 6, 7. ஓகேங்களா? 6, 7க்கு அடுத்தாப்பில் நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் 0, 8. ஓகேங்களா? 0, 8. 0, 8க்கு அப்புறம் 9, 2. 9, 2. 9, 2க்கு அடுத்தாப்புல இறங்குறதுக்கு 9, 2. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே அவுட்புட்டு தாங்க. ஓகேங்களா? வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4, 9. ஓகேங்களா? நம்ம கார்னியா லாட்டரி கெஸ்ஸிங்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட், அதாவது 15, 6, 2024 கூடிய ஒரு ஏபி ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் 7, 5, 3, 0, 6, 7, 0, 8, 9, 2 அண்ட் 4, 9, 7, 5, 3, 0, 6, 7, 0, 8, 9, 2, 4, 9 ஒன்லி. ஓகேங்களா? பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்க்குறது 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸ் நம்ம கொடுக்க போகிறது 6 நம்பர். அதில் உங்களுக்கு எந்த நம்பர் கரெக்டாக வருதுன்றதை மறக்காமல் பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 287. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 287, செகண்ட் ஒன் நம்பர் 103. வீடியோ முடிச்சிருக்கேன் நண்பர்களே. அடுத்த நம்பர் 374. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 416. 416க்கு அடுத்தாப்புல 241. ஓகேங்களா? 241, 039. ஓகேங்களா? இதான் மேக்ஸிமம் வரக்கூடிய ஒரு நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். இந்த கார்னியா லாட்டரி கெஸ்ஸிங்கில் 555 வச்சு 3 டிஜிட் பாக்ஸ் வரக்கூடிய ஒரு நம்பர் 287, 103, 374, 416, 241 அண்டு 039. ஓகேங்களா? பார்த்து கவர்மெண்ட் அப்ளை பண்ணுங்கள், லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இனி நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங், ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். 555 வச்சு ஆல் போர்டு ஏபிசி ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய ஒரு நம்பர் 1, 8. ஓகேங்களா? 1, 8, 0. இதில் 3 நம்பருமே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டு கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா?
அதாவது இந்த ஏபிசி ஒரு கெஸ்ஸிங்கில் 180 இதையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாகவும் ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேவா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க ஒரு கணிப்புகளுக்கான வீடியோ மட்டுமே. நன்றி, வணக்கம்.